Good morning 5th standard children. Welcome to YouTube session. நம்ம இன்னைக்கு ENVT ரிவிஷன் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் போர்ஷன் எக்ஸசைஸ் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம புக் எக்ஸசைஸ் 1 to 5 அதோட ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். எக்ஸசைஸ் 1, Roman number 1, fill in the blanks. First one, moving from place to place by the animals is called locomotion. அனிமல்ஸ் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, லோகோமோஷன். பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவை. ஸோ சன்லைட்டை வச்சு ஒரு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ மீன்ஸ் சன்லைட், சிந்தசிஸ் மீன்ஸ் டு ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. ஸோ சன்லைட்டை வச்சு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண மெத்தடுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். தேர்ட் ஒன், அனிமல்ஸ் கேன் ப்ரீத் த்ரூ லங்ஸ் ஆர் கில்ஸ். அனிமல்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுது, எப்படி சுவாசிக்குதுன்னு கேட்குறாங்க. லேண்டில் இருக்கிற அனிமல்ஸ் லங்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணுது. லேண்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் எல், லங்ஸுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் எல். வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ் கில்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட்ஸ் கேன் ப்ரீத் த்ரூ ஹோல்ஸ் ஆர் ஸ்டொமேட்டா. பிளான்ட்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பிளான்ட்டில் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபோட லோயர் சர்ஃபேஸ்னால் லீஃபுக்கு அடியில் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், டைனி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னா அந்த டைனி ஹோல்ஸ் ஆர் ஸ்டொமேட்டா மூலமாக ப்ரீத் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், த ரா மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் பை த பிளான்ட்ஸ் ஆர் வாட்டர், CO2 அண்டு சன்லைட். ஒரு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை? ரெக்வயர்டு மீன்ஸ் தேவை, நீட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு CO பிகாக போட்டுக்கணும், 2 ஸ்மாலாக போடணும். CO2 வேணும், அண்ட் தென் சன்லைட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வி சி ஸ்லீப் மூமெண்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் ராவி ட்ரீ. எந்த ட்ரீயில் நம்ம ஸ்லீப் மூமெண்ட்டை பார்க்கலாம், எந்த பிளான்ட் தூங்கும்னு கேட்குறாங்க. ராவி ட்ரீயில் தான் ஸ்லீப் மூமெண்ட்டை பார்க்க முடியும். செவன்த் ஒன், growth is due to the adding up of cells to the tissues. நம்ம வளர நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸும் க்ரோ ஆகும், செல்ஸும் க்ரோ ஆகும். செல்ஸ் க்ரோ ஆகிறது மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், டிஷ்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒருத்தவங்க அவங்களோட க்ரோத், அவங்களோட வளர்ச்சி இருக்க அவங்க பாடியில் இருக்கிற டிஷ்யூஸோட கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஸோட கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். எய்த் ஒன், growth in animals and man is uniform. அனிமல்ஸுக்கும் மேனுக்கும் காமனாக growth நடக்குது. காமன் மீன்ஸ் பொதுவாக சேமாக இருக்குது. ஸோ அனிமல்ஸ் எப்படி க்ரோ ஆகுதோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோட க்ரோத்தும் இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் மீன்ஸ் சேம். நைன்த் ஒன், ஃபிஷ்ஷஸ் ப்ரீத் த்ரூ தயர் கில்ஸ். ஃபிஷ்ஷு எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. கில்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணுது. மம்மி வீட்டில் குக் பண்ணணுன்னா ஃபிஷ்ஷு வாங்குவாங்க, அப்போ அதோட கில்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. கில்ஸ் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவாங்க. கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் அதை வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை தான் குக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கில்ஸ் மூலமாக தான் ஃபிஷ்ஷு ப்ரீத் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சன்டியூ பிளான்ட் ஹேர் ஸ்டிக்கி ஹேர்ஸ். 10th ஒன், சன்டியூ பிளான்ட்டோட ஹேர்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கி மீன்ஸ் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சன்டியூ பிளான்ட். இந்த சன்டியூ பிளான்ட்டோட ஹேர் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டிக்கிற மாதிரி. அதில் இன்செக்டை ஒட்டிக்கிச்சு பாருங்கள், அதோட எனர்ஜி எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். இந்த சன்டியூ பிளான்ட் ஒரு கார்னிவோரஸ் பிளான்ட். கார்னிவோரஸ் அப்படின்னா அதாவது ஃப்ளெஷ், அந்த ஃப்ளெஷ்ஷோட எனர்ஜியை இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரீப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. புதுசாக ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீ மீன்ஸ் அகைன், ப்ரொடக்ஷன் மீன்ஸ் உருவாகிறது. நியூவாக ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், 12th ஒன், த அனிமல் தட் ரீப்ரொடியூஸ் த்ரூ எக்ஸ் ஆர் கால்டு ஓவிபாரஸ் அனிமல்ஸ். த்ரூனா அதன் மூலமாக. ஸோ எக்கு லே பண்ணி எக்கு மூலமாக யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுற அனிமல்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஓவிபாரஸ். ஓவிபாரஸோட ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஓ, முட்டை போட்டிருக்கு. ஸோ முட்டை போட்டு யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஓவிபாரஸ். நெக்ஸ்ட் ஒன், 13th ஒன், நியூ சுகர் கேன் பிளான்ட் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை பிளான்டிங் ஸ்டெம்.
ஒரு சுகர் கேன் பிளான்ட்டை நம்ம க்ரோ ஆகணும், வளர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சீடு போடணுமா, இல்லை அப்படின்னா அதோட பார்ட்டை கட் பண்ணி வைக்கணுமான்னு கேட்குறாங்க. சுகர் கேன் பிளான்ட் வளர்கிறதுக்கு அதோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா போதும். இந்த ஒரு ரைட் சைட் பிக்சர் இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்டெம்மு. ஸோ ஸ்டெம்மில் இருந்து தான் அந்த நியூவாக ஒரு சுகர் கேன் பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்க இடம்லாம் நோட்ஸ். அந்த நோட்ஸில் தான் பிளான்ட்டோட க்ரோத் இருக்கும். ஸோ சுகர் கேன் பிளான்ட்டை புதுசாக நீ வளர்க்கணும் அப்படின்னா நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போடுறல வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டு ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சினா கூட போதும். அதுலேருந்து நியூவாக ஒரு சுகர் கேன் பிளான்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் we move on to match the following. Roman number 2, match the following. The coloring matter in the leaf. லீஃபில் இருக்கிற கலரிங் மேட்டர், க்ரீன் கலர் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. குளோரோஃபில். இதுதான் குளோரோஃபில். ஸோ லீஃபில் அந்த குளோரோஃபில் இருக்கனால தான் அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுது. செகண்ட் ஒன், டைனி ஹோல்ஸ் இன் எ லீஃப். லீஃபில் இருக்கிற ஸ்மால் ஹோல்ஸ், குட்டி 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 ஹோல்ஸ், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைனி ஹோல்ஸ் இன் எ லீஃப், லீஃபில் இருக்கிற டைனி ஹோல்ஸ்க்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. அதோட நேம் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா தான் டைனி ஹோல்ஸ். தேர்ட் ஒன், த கேஸ் பிரீத்ட் அவுட் பை லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் எல்லாமே எந்த கேஸை பிரீத் அவுட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பிரீத் அவுட் அப்படின்னா நம்ம வெளியில் விடுற கேஸ் எதுன்னு கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஒன், த ப்ரொடியூசர்ஸ். ஃபோர்த் ஒன், த ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் அதுக்கு மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். யாருக்கு? பிளான்ஸுக்கு. ஸோ பிளான்ஸ் மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். அதனால தான் பிளான்ஸோட பேர் ப்ரொடியூசர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபுட்டுக்காக. ஸோ பிளான்ட்டுக்கு மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். அதனால தான் பிளான்ட்டை த ப்ரொடியூசர்ஸ்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் ஒன், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிளான்ட்டை மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதையுமே சாப்பிடாது. கவு, கோட்டு, ஜிராஃபி, டாங்கி இது எல்லாமே ஹெர்பிவோர்ஸ். ஹெர்ப்ஸை சாப்பிட்டா ஹெர்பிவோர்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஃப்ளஷ்னா ஃப்ளஷ்ஷை மட்டும் சாப்பிடும். டைகர், லயன், சீட்டா இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷை மட்டும் சாப்பிட்டுச்சுன்னா அந்த அனிமல்ஸ்க்கு பேர் கார்னிவோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டச் மீ நாட். டச் மீ நாட்னா தொட்டால் சுருங்கி. தொட்டால் சுருங்கியோட சயின்ஸ் நேம் கேட்குறாங்க. மைமோசா பூடிகா. தொட்டால் சுருங்கி அதோட சயின்ஸ் நேம் மைமோசா பூடிகா. நெக்ஸ்ட் எயித் ஒன், க்ரோத் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸோட க்ரோத் எந்த ஏரியாவில் இருக்கும்னு கேட்குறாங்க. அதோட ரூட் டிப்லையும் இருக்கும், ஸ்டெம் டிப்லையும் இருக்கும். ஸோ பிளான்ட்ஸோட க்ரோத்து ரூட் டிப்லையும் இருக்கும், ஸ்டெம் டிப்லையும் இருக்கும். நைன்த் ஒன், ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் எ டோடு. டோடு அப்படின்னா ஃப்ராகோட யங் ஒன். ஃப்ராகோட யங் ஒன்னை தான் டோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோடு எதன் மூலமாக ப்ரீத் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. லங்ஸ் மூலமாக. லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும். வாட்டரில் வந்துடுச்சுன்னா ஸ்கின் மூலமாக ப்ரீத் பண்ணும். லாஸ்ட் ஒன், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் சீட்லெஸ் பிளான்ட். எல்லா பிளான்ட்டும் சீடு மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். சில பிளான்ட்டு சீடு இல்லாமல் இருக்க பிளான்ட்டு எதன் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா பிளான்ட்டும் சீடு மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் சீட்லெஸ் பிளான்ட். சீடு இல்லாத பிளான்ட் எப்படி வளரும், எப்படி நியூவாக யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்போர்ஸ் மூலமாக யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர்ன். ஃபேர்ன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்போர்ஸ் மூலமாக யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட். Next we move on to choose the correct answer. Roman number 3, choose the correct answer. First one, the method of producing a new rose plant is by layering. நியூவாக ஒரு ரோஸ் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் கேட்குறாங்க. லேயரிங் மெத்தட். இதுதான் அந்த லேயரிங் மெத்தட். இந்த லேயரிங் மெத்தடில் வச்சிங்கன்னா பிளான்ட் புதுசாக க்ரோ ஆகும். அதோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம்மை லைட்டாக பெண்ட் பண்ணி சாயில் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் லேயரிங். ஸோ ரோஸ் பிளான்ட்டை நியூவாக வளர வைக்கிறதுக்கு லேயரிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஒன், த பிளான்ட் தட் ரீப்ரொடியூசஸ் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் ஜிஞ்சர். இங்கே 3 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரேடிஷ் முள்ளங்கி, கேரட், ஜிஞ்சர். இதில் எது அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்னு கேட்குறாங்க. ஜிஞ்சர் தான் அண்டர் கிரவுண்டு ஸ்டெம். அதோட ஸ்டெம் வந்து கிரவுண்டுக்கு அடியில் இருக்கும். அந்த ஸ்டெம்மை தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ எது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்னு கேட்குறாங்க. ஜிஞ்சர், பொட்டேட்டோ இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தான். நெக்ஸ்ட் ஒன், த ஓவி பேரஸ் அனிமல் இஸ். ஓவி பேரஸ்ன்னா எக்கு லே பண்ணுற அனிமல் எதுன்னு கேட்குறாங்க. கோட்டா, பிக்கா, இல்லாட்டினா லிசார்டான்னு கேட்குறாங்க. லிசார்ட்னா பல்லு வந்து எக்கு லே பண்ணி தான் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணும்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த பிளான்ட் தட் கேச்சஸ் இன்செக்ட்ஸ் இஸ். இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணுற பிளான்ட் எதுன்னு கேட்குறாங்க. சன்ஃப்ளவர், சன்டியூ, மைமோசா பூடிக்கா. சன்ஃப்ளவர் உங்களுக்கு தெரியும், சன் வர டைரக்ஷன் பார்த்து டேர்ன் ஆகும். மைமோசா பூடிக்கா அப்படின்றது டச் மீனா, தொட்ட உடனேயே அதோட லீஃப் ஃபோல்டப் ஆகிக்கும். சன்டியூ அப்படின்றது இன்செக்ட்ஸோட எனர்ஜியை சக் பண்ணிக்கிற ஒரு பிளான்ட். ஸோ எந்த பிளான்ட் இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணும்? சன்டியூ இஸ் அ ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், எ டீர் இஸ் எ ஹெர்பிவோர். டீர் வந்து எதை சாப்பிடுன்னு கேட்குறாங்க. பிளான்ட்டை சாப்பிடுமா, ஃப்ளஷை சாப்பிடுமான்னு கேட்குறாங்க. அது ஒரு ஹெர்பிவோர், அது ஒரு பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல். ஸோ பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹெர்பிவோர்ஸ். சிக்ஸ்த் ஒன், the food that is prepared by photosynthesis is starch. சன்லைட்டை வச்சு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். கிடைக்கிற ஃபுட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டார்ச் ஆர் சுகர் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், நீ எது வேணாலும் எழுதலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ், கிடைக்கிற ஃபுட்டுக்கு பேர் ஸ்டார்ச் ஆர் சுகர் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ். செவன்த் ஒன், த பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரூ. பிளான்ட்ஸ் எதன் மூலமாக ப்ரீத் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிளான்ட்ஸ் வந்து எதன் மூலமாக ப்ரீத் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸ்டொமேட்டா, அந்த லீஃபோட லோயர் சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்டொமேட்டா மூலமாக தான் பிளான்ட்ஸ் ப்ரீத் பண்ணுது. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு செகண்ட் எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஷின் ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு பிக் சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஸ்மால் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டில் எது ப்ரில்லியண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும்? சர்க்கிளுக்கு அறிவு அதிகமாக இருக்கா, இல்லை ஸ்கொயருக்கு அறிவு அதிகமாக இருக்கா? ஆன்சர் தெரியுதா? யாருக்கு அறிவு அதிகம்னா ஸ்கொயருக்கு தான் அறிவு அதிகம். ஏன்னா ஸ்கொயருக்கு தான் 4 மூளை இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது, 4 மூளை இருக்குது. அதனால் ஸ்கொயர் இஸ் அ ப்ரில்லியன்ட் ஒன். ஸ்கொயர் தான் ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் 2, ரோமன் நம்பர் 1, மேட்ச் த ஃபாலோயிங். அக்வாட்டிக் அடாப்டேஷன். அக்வா அப்படின்னா வாட்டர், அடாப்டேஷன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. ஸோ எந்த பிளான்ட் வந்து அக்வாட்டிக், எந்த அனிமல் ஆர் எந்த பிளான்ட் அக்வாட்டிக் அடாப்டேஷன் கேட்குறாங்க. ஃபிஷ்ஷு. வாட்டர்லேயே இருக்கிற அனிமல் எதுனா ஃபிஷ்ஷு. ஃபிஷ் தான் வாட்டருக்குள்ளேயே இருக்கும். செகண்ட் ஒன், ஹைட்ரோஃபைட். ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ஃபைட்ஸ் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். ஸோ வாட்டரில் லிவ் பண்ணுற பிளான்ட்டுக்கு பேர் ஹைட்ரோஃபைட்ஸ். எந்த பிளான்ட் வந்து வாட்டர் பிளான்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் ஹயாசிந்த். வாட்டர் ஹயாசிந்த் தான் வாட்டர் பிளான்ட், அதுதான் வாட்டருக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிளான்ட்டு. வாட்டர் ஹயாசிந்த்துக்கான பிக்சர் பார்த்துருக்கீங்களா? மிஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸில் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் வரும்போது அதுக்கான பிக்சர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்டு ஒன், ஜீரோ ஃபைட்ஸ். ஜீரோ அப்படின்னா 0 லெவல் வாட்டர், அதுக்கு வாட்டரே தேவையில்லை. டெசர்ட்டில் லிவ் பண்ணுற பிளான்ட்டை ஜீரோ ஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த பிளான்ட் ஜீரோ ஃபைட்ஸ் அப்படின்னா கேக்டஸ். கேக்டஸ், ப்ரிக்லி பியர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒப்பன்ஷியா, இது எல்லாமே ஜீரோ ஃபைட்ஸ். ஃபோர்த் ஒன், மவுண்டைனஸ் ரீஜியன். மவுண்டைனஸ் ரீஜியன் அப்படின்னா மவுண்டைன் மேலே வளர்கிற பிளான்ட் எது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மவுண்டைன் மேலே இருக்கிற அனிமல்ஸ் எது எது அப்படின்னு கேட்குறாங்க. மவுண்டைன் மேலே இருக்கிற அனிமல் யாக். யாக்கு தான் மவுண்டைன் மேலே இருக்கும். யாக் அப்படின்னா வைல்டு பஃபலோ. ஓகேவா, வைல்டு அனிமலை தான் யாக்குன்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன், மேமல் வித் விங்ஸ். மேமல் மீன்ஸ் மில்க் கிவிங் அனிமல். எந்த மில்க் கிவிங் அனிமலுக்கு விங்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ விங்ஸோடு இருக்கிற மில்க் கிவிங் அனிமல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பேட். பேட் இஸ் எ மேமல் வித் விங்ஸ். பேட்டுக்கு தான் அது ஒரு மேமல், அது ஒரு மில்க் கிவிங் அனிமல், அதுக்கு விங்ஸ் இருக்கும். சிக்ஸ்த் ஒன், டெசர்ட் அனிமல். டெசர்ட்னா ட்ரை லேண்ட். டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற அனிமல் எதுன்னு கேட்குறாங்க. கேமல். கேமல் தான் என்ன சொல்லுவோம், ஷிப் அப்படி டெசர்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ட்ரை லேண்டில் லிவ் பண்ணுற ஒரே அனிமல். நெக்ஸ்ட் ஒன், ஏரியல் அடாப்டேஷன். ஏரியல் மீன்ஸ் ஏர். ஏர்லேயே அடாப்ட் ஆகி இருக்கிற அனிமல், ஏர்லேயே அடாப்ட் ஆகி இருக்கிற பேர்ட்ஸ். ஸோ ஏரியல் அடாப்டேஷன். எதுக்கு ஏரியல் அடாப்டேஷன் இருக்கும்னு கேட்குறாங்க. ஈகிள். ஈகிள் பார்த்திங்க அப்படின்னா காற்றுலேயே பறந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஈகிள் உங்களுக்கு பிக்காக இருக்கும்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. மிஸ் ஒரு கொஷின் கேட்குறேன், வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு எது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ த பிக்கஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இன் த வேர்ல்டு எது? யாருக்கு அது ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மிஸ்ஸுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃபுட் ஃபார் த சீட்லிங். ஃபுட் ஃபார் த சீட்லிங். சீட்லிங் அதோட ஃபுட்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு கேட்குறாங்க. அதோட சீட் லீஃபில். ஓகேவா, சீட் லீவ்ஸில் தான் அந்த பேபி பிளான்ட் அதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும்.
Next we move on to choose the correct answer. Roman number 2, choose the correct answer. First one, the fishes have fins which enable them to swim in water. ஃபிஷ் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதோட ஃபின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஃபின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதோட டெய்ல் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ஒன், த மியூக்கஸ் கிளாண்ட் இன் த ஃபிஷஸ் கீப் த ஸ்கின் ஸ்லைமி. ஸோ இதுதான் அந்த மியூக்கஸ் கிளாண்ட். இந்த மியூக்கஸ் கிளாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து ஸ்லைமியாக இருக்கும். இந்த அங்கிள் எடுக்கிறாங்க பாருங்கள், அதுதான் மியூக்கஸ் கிளாண்டு. பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஜெல்லி மாதிரி இருக்குது. அந்த மியூக்கஸ் கிளாண்ட் இருக்கிறதுனால தான் ஃபிஷ்ஷோட பாடி ஃபுல்லாகவே ஷைனிங்காக இருக்குது, ஸ்லைமியாக இருக்குது. ஸ்லைமி மீன்ஸ் ஷைனிங். நெக்ஸ்ட் ஒன், த வாட்டர் பிளான்ட் கால்டு ஹயாசிந்த் ஹேஸ் ஸ்வெல்லிங்ஸ் ஆன் த லீஃப் ஸ்டாக்ஸ். வாட்டர் பிளான்ட் ஹயாசிந்த், மிஸ் உங்கள்கிட்ட பிக்சர் ஷோ பண்ணுறேன்னு சொன்னேன். வாட்டர் ஹயாசிந்தோட பாடி ஃபுல்லாக என்ன இருக்கும், ஸ்வெல்லிங் ஆகியிருக்கும். ஸ்வெல்லிங்னா வீங்கி போன மாதிரி இருக்கும். இந்த இடத்துலாம் தெரியுது பாருங்கள், ஸ்வெல்லிங் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங்னா வீங்கி போனது. இதுதான் வாட்டர் ஹயாசிந்த். ஏன் ஸ்வெல்லிங் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ தான் அதால் என்ன பண்ண முடியும், வாட்டரில் ஃப்ளோட் ஆக முடியும், மிதக்க முடியும். அதுக்காக தான் வாட்டர் ஹயாசிந்தோட பாடி எப்படி இருக்குது, ஸ்வெல் ஆகி வீங்கி போயிருக்கு. ஃபோர்த் ஒன், த கேமல் ஸ்டோர்ஸ் அப் வாட்டர் இன் ஸ்பெஷல் பவுச்சஸ். கேமல் வந்து அதோட ஃபுட், அதோட வாட்டரை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு கேட்குறாங்க. கேமல் அதுக்கு தேவையான வாட்டரை அது பாடிக்குள்ளே இருக்கிற பவுச்சில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ எந்த அனிமல்ஸுக்குமே பவுச் இல்லை. பவுச் இருக்கிற ரெண்டே அனிமல்ஸ், கேங்குரு அண்ட் கேமல். கேங்குருக்கு அவுட் சைட் ஆஃப் த பாடி, அதோட பாடிக்கு வெளியில் ஒரு பவுச் இருக்குது. பட் கேமலுக்கு அதோட பாடிக்குள்ளே ஒரு பவுச் இருக்குது. அந்த பாடிக்குள்ளே இருக்கிற பவுச்சில் தான் அது வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கும். Fifth one, we see pine trees growing on the slopes of the Himalayas. பைன் ட்ரீஸை நம்ம எங்கே பார்க்கலான்னு கேட்குறாங்க. ஹிமாலயாஸோட ஸ்லோப்ஸ் அப்படின்னா ஸ்லாண்டிங் ஏரியா, ஹில்லி பிளேஸோட ஸ்லாண்டிங் ஏரியாவில் பைன் ட்ரீஸை பார்க்கலாம். அந்த பைன் ட்ரீஸ் நமக்கு என்ன தருது, மேட்ச் ஸ்டிக். அந்த பைன் ட்ரீஸில் தான் நம்ம மேட்ச் ஸ்டிக் மேக் பண்ணுறோம். Fifth one, the animals in the regions of high altitude have thick woolly hair to bear cold. high altitude அப்படின்னா இப்போ கோல்டஸ்ட் ரீஜியனில் இருக்கிற அனிமல்ஸோட பாடியில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஹேர் அதிகமாக இருக்கும். எதுக்காக ஹேர் அதிகமாக இருக்குது, அது அங்கே இருக்கிற சில்னஸ், அந்த கூலிங்கை தாங்கிக்கிறது. பியர்னா தாங்கிக்கிறது. ஸோ அந்த சில்னஸை தாங்கிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடியில் நிறைய ஹேர்ஸ் இருக்கும். செவன்த் ஒன், some water plants have stems for absorbing water. Some water plants have spongy stems for absorbing water. சில வாட்டர் பிளான்ட்ஸோட ஸ்டெம்ஸ் எப்படின்னா ஸ்பாஞ்சியாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அது வாட்டரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கணும், வாட்டரை சக் பண்ணி வச்சுக்கணும், உறிஞ்சி வச்சுக்கணுன்றதுக்காக அதோட பாடி ஸ்பாஞ்சியாக இருக்குது. எய்த் ஒன், த lizards in the deserts have spines. இதுதான் டெசர்ட்டில் இருக்கிற லிசார்ட். இதோட பாடியில் என்ன இருக்குது, நிறைய ஸ்பைன்ஸ் இருக்குது. ஸோ டெசர்ட்டில் இருக்கிற லிசார்ட்ஸோட பாடி ஃபுல்லாக என்ன இருக்குது, ஸ்பைன்ஸ்னால் முள்ளாக இருக்குன்றாங்க. அப்போ தான் அது பாடியில் இருக்க வாட்டர் என்னவாகாது, வேப்பராக மாறாது. நைன்த் ஒன், த பாடி ஆஃப் எ பேர்ட் இஸ் வெரி லைட் பிகாஸ் தேர் போன்ஸ் ஆர் ஹாலோ. பேர்ட்ஸோட போன்ஸ் வந்து ஹாலோ போன்ஸ், அதனால தான் அதில் என்ன பண்ண முடியுது, ஃப்ளை பண்ண முடியுது. ஸோ பேர்ட்ஸோட போன்ஸ் ஹாலோ போன்ஸ். ஹாலோ அப்படின்னா அதோட போன்ஸ்குள்ளே எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ண முடியுது, பேர்ட்ஸால் ஃப்ளை பண்ண முடியுது. ஸோ எப்படி நம்ம வந்து ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சோம், பேர்ட்ஸை பார்த்தாங்க ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷன் வந்து பேர்ட்ஸை பார்த்தா எதை மேக் பண்ணான், ஏரோப்ளேனை மேக் பண்ணான். ஒரு பாட்டு கூட இருக்குது, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், அப்படி வரும் இல்லையா. ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுறதை பார்க்குறான், பார்த்த உடனேயே இதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் அது ஃப்ளை பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி எது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அலுமினியம் அப்படின்ற ஒரு மெட்டல், இருக்கிற மெட்டல்லையே வெயிட்லெஸ் மெட்டல் எதுனா அலுமினியம். நீங்கள் காதில் போட்டிருக்கிற தோடு கோல்டு மெட்டல், காலில் போட்டிருக்கிறீங்களா கொலுசு, அது சில்வர் மெட்டல். அதே மாதிரி அயன் ஒரு மெட்டல், காப்பர் ஒரு மெட்டல், ஸ்டீல் ஒரு மெட்டல், இதெல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கிற மெட்டல். ஸோ வெயிட்லெஸ் மெட்டல் எது அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம். அந்த அலுமினியத்தில் ஏரோப்ளேன் செஞ்சால் அது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் பீயிங்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த பேர்ட்ஸோட போன்ஸ் எப்படின்னா ஹாலோ போன்ஸ், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற போன். 10th ஒன், இன்சைடு த ஜெர்மினேட்டிங் சீட் இஸ் த எம்ப்ரியோ. சீடுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, எம்ப்ரியோ இருக்கும். இதுதான் அந்த எம்ப்ரியோ. நீங்கள் ஒரு சீடு இருக்குது அப்படின்னா இதுதான் எம்ப்ரியோ. ஒரு சீடு இருக்குது அப்படின்னா அந்த சீடை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடோட 2 சைட்ஸும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லேயர் தெரியும், அதுதான் எம்ப்ரியோ. ஸோ இந்த எம்ப்ரியோவில் தான் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்,
நெக்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஒரு மேன் ஒரு மனுஷன், அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறான், ரொம்ப கவலையோடு இருக்கிறான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சீஷோரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான், பயங்கர கவலையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே ஒரு முனிவர், ஒரு செயின்ட்டை பார்க்குறான். அந்த முனிவர் சொல்கிறாரு, தம்பி நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவன் உடனே சொல்கிறான், எனக்கு வாழவே பிடிக்கலை, என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இல்லவே இல்லை, நான் என்ன செய்கிறது, இனிமேல் எங்கே வேலைக்கு போகிறது, என்ன பண்ண போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியல, அதனால தான் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, என்கிட்ட ஒரு வழி இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, உன்னோட சோகம் எல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ என்ன பண்ண, இந்த ஸ்ரீஷோரில் ஒரே ஒரு ஆயிஸ்டர், ஒரே ஒரு சிற்பி இருக்கும், அந்த சிற்பிக்குள்ளே உன் பேர் எழுதியிருக்கும். அந்த சிற்பியை மட்டும் நீ கரெக்டாக தேடி பிடிச்சி கொண்டு வா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உனக்கு சந்தோஷம் தர வேண்டியது எது அப்படின்றது, அதுக்கான பதில் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு. இவனுக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. முனிவர் ஆச்சே சொல்லிட்டாரே, சரி போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷோர் ஃபுல்லாக போய் தேடுறான். பார்த்தாங்க நிறையா ஆயிஸ்டர் கிடக்கு, ஆனால் இவன் பேர் எழுதின ஆயிஸ்டர் கிடைக்கவே இல்லை. ஸோ தேடுறான் 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, இவன் டயர்ட் ஆகிடுது, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. உடனே டவுட் வருது, உண்மையாகவே அந்த மாதிரி நம்ம பேர் எழுதின ஆயிஸ்டர்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு தோணிக்கிட்டே தேடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன டவுட் வருது, இந்த முனிவர் நம்மளை ஏமாற்றிருப்பாரோ, நம்மளை முட்டாளாக்கியிருப்பாரோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தோணும்போது அவனோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான், அந்த சீஷோர்லேயே போய் அழகாக உட்காந்துட்டான். முனிவர் கொஞ்ச நேரத்தில் வராரு. முனிவர் கையில் ஒரு ஆயிஸ்டர் இருக்குது, முனிவர் கொண்டு வந்து காமிக்கிறாரு. என்னப்பா தேடுனியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்லலாம், தேடி பார்த்தேன் முனிவரே, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் அப்படின்றாரு. உண்மையாகவே என்னோடய பேர் எழுதின ஆயிஸ்டர் சிற்பி அப்படின்ற ஒன்று இங்கே இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம், இன்னொன்று நீங்கள் என்னை முட்டாளாக்குறீங்களோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் கையில் ஒரு சிற்பி வச்சுருந்தாலே அதை அவர் காமிக்கிறார். பார்த்தா அதில் அவனோட பேர் எழுதியிருக்கு. இங்கே பாரு, உன் பேர் எழுதின ஆயிஸ்டர் இருக்கா. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் காமிச்ச உடனேயே நம்மளோட பேர் எழுதின ஆயிஸ்டர் இருக்குது, முனிவர் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிஸ்டரை இவன் எடுக்க போகிறான். அதுக்குள்ளே என்ன எழுதிருக்குன்னு பார்க்குறத எடுக்க போகிறான். டக்குன்னு முனிவர் என்ன பண்ணிட்டார், அதை தூக்கி சீக்குள்ளே வீசிட்டார், தண்ணிக்குள்ளேயே வீசிட்டார். ஃபுல்லாக அது அந்த சீ வாட்டருக்குள்ளே போயிடுச்சு. இவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். என்ன முனிவர் இப்படி பண்ணிட்டீங்க, என்னோடய பேர் எழுதின ஆயிஸ்டர் தான் நான் இவ்வளோ நேரமாக தேடினேன், தேடி ரொம்ப டயர்டாயிட்டேன், கடைசியில் கிடைச்சப்ப இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, இது என்னுடையது, நான் தேடி கண்டுபிடிச்சது, இதே மாதிரி உனக்குன்னு உன் பேர் எழுதுனது உன் கையில் கிடைக்கும், அதை போய் நீ தேடு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ரொம்ப ஆர்வமாக போய் எங்கே போய் அந்த முனிவர் அந்த இடத்துல தூக்கி போட்டாரோ அந்த இடத்துல ஆர்வமாக போய் தேடுறான். ஸோ அந்த ஆயிஸ்டர் இருக்குமான்னு தேடுறான். 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, 2 hours ஆகுது. வெயில் சுட்டு எரிக்குது, ஏன்னா மதிய நேரம் ஆகிடுச்சு, வெயில் சுட்டு எரிக்குது. அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேடுறான். 3 மணி நேரம் 4 மணி தேடிக்கிட்டே இருக்கிறான். தேடி கடைசியாக எடுத்துட்டான், அவனோட பேர் எழுதின அந்த ஆயிஸ்டரை எடுத்துட்டான். உடனே முனிவர் வராரு. முனிவரை பார்க்கலாம். முனிவர் இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். முனிவர் உடனே சொல்கிறாரு, இதே மாதிரி தான் உன்னுடைய சந்தோஷங்களும் துக்கங்களும் இருக்குது. நீ ஒன்று கிடைக்கும் நினச்சி தேடுன அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். எங்கே கிடைக்குமா கிடைக்காதா, உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிலாம் டவுட் பட்ட அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொன்னப்போ உனக்கு சந்தேகம் தான் அதிகமாக இருந்தது, என் மேலே நம்பிக்கை இல்லை, உன்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை, அதனால் உன்னால் உன் பேர் எழுதின ஆயிஸ்டரை எடுக்க முடியல. பட் இந்த டைம் உனக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மையாகவே உன்னோட பேர் எழுதின ஆயிஸ்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக எடுக்க முடியுன்ற உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நீ ஈஸியாக எடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உடனே பார்க்குறான் அந்த முனிவரை. அப்படிலாம் இல்லை முனிவரே அப்படின்றான். உண்மையாகவே அப்படி தான்ப்பா, காலையில் வெயிலே இல்லை, நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு, நிறைய ப்ரீஸ் வந்தது. அந்த ப்ரீஸ் வர நேரத்தில் நீ டயர்டாயிட்ட, ஆனால் இப்போ மதிய நேரம் உச்சி வெயில் மண்டையே புழக்குது, இப்போ நீ 4 மணி நேரம் தேடி இந்த சிற்பியை எடுத்துட்ட. ஸோ இதுலேருந்து இவனுக்கு என்ன உண்மை புரியுது அப்படின்னா, உனக்கான சந்தோஷம் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ அதை தேடி எடுக்கணும். நீ சந்தோஷம் இருக்குமா சந்தோஷம் இருக்காதான் நினச்ச அப்படின்னா உனக்கு சந்தோஷம் ஒன்று கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நமக்காக எல்லாமே கடவுள் படைச்சிட்டாரு, உனக்கானது உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சின்னா அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உனக்கு கிடைக்க வேண்டியது அவங்கக்கிட்ட கரெக்டாக வந்து சேரும். அந்த நம்பிக்கையோடு நீ எதாக இருந்தாலும் வேலையை செஞ்ச, எந்த விஷயமா இருந்தாலும் தேடுன அப்படின்னா கண்டிப்பாக நீ எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவ, சக்ஸஸ் ஆகுவ. சரியா? நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரோமன் நம்பர் 3,
Write whether the following are true or false. First one, some short seedlings in a nursery do not get the sunlight. True. Seedlings அப்படின்னா ஸ்மால் பிளான்ட், நர்சரி அப்படின்னா பிளான்ட் வச்சு க்ரோ பண்ணுற இடம். ஸோ நர்சரி பிளான்ட் வச்சு க்ரோ பண்ணுற இடத்துல சைஸ் ப்ரைஸாக அந்த சைஸ் வாரியாக பிளான்ட்டை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. பெரிய பிளான்ட்டு சின்ன பிளான்ட்டுன்னு. அதில் இடத்துல குட்டி பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ. ஏன்னா பெரிய சைஸ் பிளான்ட்டு எல்லா சன்லைட்டையும் வாங்கிக்கும். அப்போ குட்டி பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்காது. டேடி கூட நீ வண்டியில் போகணும் அப்படின்னா டேடிக்கு தான் சன்லைட் எல்லாம் படும், உனக்கு சன்லைட்டே வராது. ஏன்னா நீ டேடியோட நிழலில் அழகாக ஒதுங்கி நின்றுப்பேன். அதே மாதிரி தான் சீட்லிங், நர்சரியில் இருக்கிற ஷார்ட் சீட்லிங்க்கு சன்லைட் படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ. Second one, warmth is not necessary for the germination of a seed. வார்ம்னா ஹீட். ஒரு சீடில் இருந்து ஒரு குட்டி சாப்ளிங் வளரணும், அதுக்கு பேர் தான் ஜெர்மினேஷன் ஆஃப் ஏ சீட். ஒரு சீட்லேருந்து ஒரு குட்டி சாப்ளிங் வரத்துக்கு பேர் தான் ஜெர்மினேஷன். அப்படி ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வார்ம் தேவையில்லை, ஹீட்டு தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ நீ ஒரு சீட் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுனாவே அதுலேருந்து சீட்லிங் வளர்ந்துடும், குட்டி பிளான்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு சன்லைட்டு வேணும், ஹீட்டு வேணும், வாட்டர் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பிளான்ட் வளரும். Third one, minerals are necessary for the healthy growth of the seedlings. Answer true. மினரல்ஸ் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். ஒரு சீடு வந்து ஒரு சீட்லேருந்து வளர்கிற பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், அதை சாப்பிட்ற நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த சீடுக்கு எல்லா மினரல்ஸும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்தியான சீட்லேருந்து தான் ஹெல்த்தியான பிளான்ட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. Fourth one, it is a embryo that becomes a seedling. எம்ப்ரியோ தான் சீட்லிங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ தான் ஒரு நியூ பிளான்ட்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், the plants produce seeds so that their race may not die. Answer true. பிளான்ட் எல்லாமே சீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி சீடை ப்ரொடியூஸ் பண்ணுறனால தான் அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ்னால் அதோட குரூப் அப்படியே இடத்துல இருக்குது, இல்லைனா எல்லாமே டெட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீடுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட ஸ்பீசிஸ், அதோட குரூப், அதோட ஜென்ரேஷன் இடத்துல இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ட்ரூ. நெக்ஸ்ட் we move on to sixth one. The hind limbs are changed into wings in a bird. பேர்டோட ஹைண்ட் லிம்ஸ்னால் லெக்ஸு, ஹைண்டுனா பின்னாடி. பேர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கால் தான் அதோட விங்ஸாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேர்ட்ஸோட முன்னங்கால் 4 limbs தான் விங்ஸாக மாறி இருக்கு, இவங்க ஹைண்ட் லிம்ஸ்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஃபால்ஸ். 7th one, we see pine trees in the deserts. பைன் ட்ரீஸ் அப்படின்னா அதோட ஷேப் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதோட லீவ்ஸ் வந்து நீடில் லைக் ஸ்ட்ரக்சர், ஊசி மாதிரி இருக்கும். அந்த பைன் ட்ரீஸ் வந்து நம்ம மவுண்டைனஸ் ரீஜியனில் தான் பார்க்க முடியும். அதிலிருந்து தான் மேட்ச் ஸ்டிக் செய்கிறாங்க. இவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க, டெசர்ட் ஏரியாவில் தான் பைன் ட்ரீஸ் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். 8th one, a bat has feathers in its wings. பேட்டோட விங்ஸில் ஃபெதர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேட்டுக்கும் எப்படி பீகாக்கு இருக்கோ, எப்படி ஹென்னுக்கு இருக்கோ அதே மாதிரி ஃபெதர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேட்டுக்கு ஃபெதர்ஸ்னு ஒன்று இல்லை, இவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். 9th one, ஹைட்ரில்லா இஸ் ஏ ஃப்ளோட்டிங் பிளான்ட். ஹைட்ரில்லா அப்படின்றது ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட், தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹைட்ரில்லா. இது ஃபுல்லாக ஹைட்ரில்லா தான். இது தண்ணியில் மிதக்குதா நல்லா பாருங்கள். ஸோ தண்ணியில் மிதக்குதா சிங்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஹைட்ரில்லா இஸ் ஏ ஃப்ளோட்டிங் பிளான்ட். ஹைட்ரில்லா வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. இது என்ன ஆகுது, தண்ணியில் மிதக்குது, அதனால் இது ட்ரூ. 10th one, the hind limbs of a frog are web footed. ஹைண்டுனா பின்னாடி, லிம்ஸ்னால் லெக்ஸு. ஃப்ராகோட பின்னாடி இருக்கிற லெக்ஸு வந்து வெப் ஃபூட்டட், அதோட ஃபூட் வந்து வெப்புடு ஃபூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அதெல்லாம் ஹாப் பண்ண முடியும், அதனால் வெப் ஃபூட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் 3. தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3. ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் 1, மேட்ச் த ஃபாலோயிங். த ஸ்கல் வந்து எதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸ்கல் வந்து பிரெயின் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸ்கல் எதுக்குள்ளே இருக்குது, பிரெயின் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. பிரெயின் பாக்ஸ் அப்படின்னாலும் கிரேனியம் அப்படின்னாலும் போனி பாக்ஸ் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸ்கல்லில் தான் பிரெயின் இருக்குது.
ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த தோராயி கேஜ். தோராயி கேஜ் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. தோராயி கேஜில் நிறைய பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ்னால் போன்ஸ். ஸோ தோராயி கேஜ் உங்களோட செஸ்ட் இருக்கிற ஏரியாவில் தான் தோராயி கேஜ் இருக்குது. அதில் நிறைய ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ் மீன்ஸ் போன்ஸ் இருக்குது. தேர்டு ஒன் த ஸ்டர்னம். ஸ்டர்னம் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. உங்களோட செஸ்ட்டில் ஒரு கேஜ் இருக்குது, தோராயி கேஜ் இருக்குது. நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த தோராயி கேஜுக்குள்ளே தான் ஹார்ட்டும் லங்ஸும் பத்திரமா கார்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த தோராயி கேஜ் எப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதோட ஃப்ரண்ட் வியூ உங்களோட செஸ்ட் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறது பிரெஸ்ட் போன். உங்களோட பேக் சைடு உங்களோட ஷோல்டர் பேக் போன் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறது பேக் போன். ஸோ ஸ்டர்னம் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டர்னம் அப்படின்றது பிரெஸ்ட் போன். ஸ்டர்னம் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா. ஸ்டர்னம்னாலும் பிரெஸ்ட் போன் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஃபோர்த் வந்து வெர்டெப்ரல் காலம். இந்த வெர்டெப்ரல் காலம். வெர்டெப்ரல் காலம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. பேக் போனில் இருக்குது. உங்களோட முடி எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் உங்களோட வெர்டெப்ரல் காலம் ஸ்டார்ட் ஆக. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டாக தெரியும். எப்படி வந்து பிளான்ட்டுக்கு நோட்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட போன்லேயும் முட்டாக தெரியும். அதுதான் வெர்டெப்ரல் காலம். ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை வெர்டெப்ரே இருக்குது அப்படின்னா 33 வெர்டெப்ரே இருக்குது. இதுதான் உங்களோட தோராயி கேஜ். தோராயி கேஜில் ஃப்ரண்ட்டில் ரெட் கலர் தெரியுது பாருங்கள், அதுதான் பிரெஸ்ட் போன். ஸோ ரெட் கலர் தெரியுது பிரெஸ்ட் போன். இங்கே பேக் சைடில் தெரியுறது பேக் போன். இதுதான் வெர்டெப்ரல் காலம், வெர்டெப்ரே. ஸோ இந்த மாதிரி தெரியுது பாருங்கள், இதுதான் வெர்டெப்ரே. ஃப்ரண்ட்டில் இல்லை, பேக்கில். இங்கேருந்து ஆரம்பிக்குதா, இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடியும், கீழே ஹிப்போட முடியும். அதுதான் வெர்டெப்ரே. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிடில். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சர் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குப்பா. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் மிஸ் இதே மாதிரி கொஷின்ஸ் கேட்டேன். தேர்டில் பார்த்தீங்கன்னா 19 மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்த்தில் 7 மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் ஃபிஃப்த்தில் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். யூ கோ அட் ரெட் பட் ஸ்டாப் அட் க்ரீன், வாட் ஆம் ஐ? நீ ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுவேன், க்ரீனில் முடிப்பேன், நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுவேன், க்ரீனில் முடிப்பேன், நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Next, Roman number 2, fill up the blanks. First one, the muscles are attached to the bones with the help of white strings called tendons. மசில்ஸ் எல்லாமே போன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, டெண்டான்ஸ். இந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் டெண்டான். ஸோ மசில்ன்றது ரெட் கலரில் இருக்க ஏரியா மசில். உங்களுக்கு லைட்டாக எல்லோ கலர் சாண்டல் கலர் மாதிரி தெரிகிறது போன். அந்த மசிலும் போனும் ஜாயின் ஆகின இடத்துல ரெண்டையும் ஜாயின் பண்ணுறத ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரிங்கு, மசிலையும் போனையும் ஜாயின் பண்ணுற ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரிங்குக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, டெண்டான். அதுக்கு பேர் டெண்டான். நெக்ஸ்ட், த மசில்ஸ் ஆர் ஏபிள் டு கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பிகாஸ் தே ஆர் எலாஸ்டிக். நம்மளோட மசில் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் அப்படின்னா சுருங்கும். அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். ஏன் அப்படின்னா நம்மளோட மசில் எப்படி இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்குது. எலாஸ்டிக் அப்படின்னா ரப்பர் பேண்ட் மாதிரி எலாஸ்டிக்காக இருக்குது, இழுக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த ரெஸ்லர் அண்ட் வெயிட் லிஃப்டர் ஹேவ் பிக் அண்ட் ஸ்ட்ராங் மசில்ஸ். ரெஸ்லருக்கும் வெயிட் லிஃப்டருக்கும் என்ன மசில்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, பிக் அண்ட் ஸ்ட்ராங் மசில்ஸ். அவங்களோட மசில்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அண்ட் தென் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர் தான் ரெஸ்லர்னால் WWE பாக்ஸிங் பண்ணுறவங்க. ஸோ இந்த பாக்ஸிங் பண்ணுறவங்களோட மசில்ஸ் எப்படி இருக்குது, நல்லா பிக்காக பெரிய மசிலாக இருக்குது, ஸ்ட்ராங் மசில்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், இன்கரெக்ட் போஸ்டர் அஃபெக்ட் ரெஸ்பிரேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க். இன்கரெக்ட் போஸ்டர் அஃபெக்ட் ரெஸ்பிரேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க். இன்கரெக்ட் போஸ்டர் எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க, நம்மளோட ரெஸ்பிரேஷனாக மூச்சு விடுறத. அண்ட் தென் எஃபிஷியன்ட் ஒர்க் நம்மளால் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு நிற்கிற அங்கிளோட போஸ்டர் புவர் போஸ்டர், செகண்டாக நிற்கிற அங்கிள் குட் போஸ்டர், லாஸ்ட்டாக நிற்கிற அங்கிள் புவர் போஸ்டர். ஸோ நிற்கும்போது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், உட்காரும் போதும் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், அதுதான் குட் போஸ்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அப்படின்னா உன்னால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நின்று அப்படின்னா உனக்கு கழுத்து வலிக்கும், தலை வலிக்கும், பேக் பெயின் வரும், நெக்ஸ்ட்டு காலில் சுளுக்கு விழுவும், இந்த மாதிரிலாம் வலி வரும். இது பேட் போஸ்டர். எப்பயுமே என்ன பண்ணணும், குட் போஸ்டரை ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னால் கரெக்டாக உன் வேலையை எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக செய்ய முடியும், அந்த டைமில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th one, the nervous system consists of brain, spinal cord and nerves. நர்வஸ் சிஸ்டம் எதெல்லாம் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் நர்வ்ஸ். இது எல்லாம் தான் நர்வஸ் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரெயின், இதுதான் நம்மளோட பிரெயின்.
நம்மளோட பிரெயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்மளோட ஸ்கல்லில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் தெரிகிற ஏரியா தான் ஸ்கல். இந்த ஸ்கல்லுக்குள்ளே தான் பிரெயின் வந்து ஒரு லிக்விடில் ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பிரெயின் நர்வஸ் சிஸ்டத்தில் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, பிரெயின் வந்து நர்வ்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நர்வ்ஸ் வந்து வேறு எது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரெயின் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது. அந்த நர்வ்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்குது. மிஸ்ஸு வந்து இந்த ஃபில்லப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் யார் மிஸ்டேக்கை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th ஒன், த லிக்விட் தட் சரவுண்ட்ஸ் த பிரெயின் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் ஷாக்ஸ் அண்டு ஜெக்ஸ். நம்மளோட பிரெயின் வந்து ஒரு லிக்விடுக்குள்ளே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு மிஸ் சொன்னேன். இதுதான் உங்களோட பிரெயின். உங்களோட பிரெயினில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம், செரிபெல்லம், மெடுல்லா அப்ளங்கேட்டா. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது. பிரம் அப்படின்னா கிரேட், பெரிய பார்ட். பெல்லம் அப்படின்னா லிட்டில், செரிபெல்லம் லிட்டில் பார்ட். அடுத்து மெடுல்லா அப்ளங்கேட்டா. இந்த 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த பிரெயின் வந்து ஒரு லிக்விட்குள்ளே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஷாக் ஆகும்போது, டக்குன்னு அதிர்ச்சி ஆகுறீங்க, ஏதோ யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாருக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது ஷாக் ஆகும். அந்த ஷாக் ஆகும்போதோ இல்லை இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போதோ இல்லை கீழே போகும்போதோ தடுக்கி விழ போகும். அதான் ஜெர்க்கு. அந்த மாதிரி ஜெர்க் ஆகும்போது நம்மளோட பிரெயின் வந்து நம்மளோட ஸ்கல்லு கூட, அதாவது அந்த கிரேனியத்தோட மோதிடாமல் இருக்கிறதுக்காக தான் காட் என்ன பண்ணியிருக்காரு, அதை ஒரு லிக்விடுக்குள்ளே ஃப்ளோட் ஆக வச்சுருக்கிறாரு. ஸோ நம்மளோட பிரெயின் எதுக்காக ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஷாக்ஸ் அண்டு ஜெர்க்ஸ் அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிரெயின் வந்து ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு. 9th ஒன், அட் த பாட்டம் ஆஃப் த பிரெயின் இஸ் த மெடுல்லா அப்ளங்கேட்டா. பிரெயினோட பாட்டம் பார்ட், பாட்டம் அப்படின்னா கீழ் பார்ட் எதுன்னு கேட்குறாங்க, மெடுல்லா அப்ளங்கேட்டா. க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் மெடுல்லா அப்ளங்கேட்டா. ஓகேவா? ஸோ இந்த பெரிய பார்ட்டு இதை பாருங்கள், இது செரிப்ரம். பிரம் அப்படின்னா பிக் அப்படின்னு அர்த்தம். அடுத்து செரிபெல்லம், இது செரிபெல்லம். க்ரீன் கலரில் தெரிகிறது மெடுல்லா அப்ளங்கேட்டா. ஸோ மொத்தமாக பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் அந்த மெடுல்லா அப்ளங்கேட்டா. மெடுல்லா அப்ளங்கேட்டானது க்ரீன் கலரில் இருக்கிற பார்ட். நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பைனல் கார்டு இஸ் பிளேஸ்டு இன்சைடு த பேக் போன். ஸ்பைனல் கார்டு வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, பேக் போனில். பேக் போனில் தான் ஸ்பைனல் கார்டு பிளேஸ் ஆகிருக்கு. இதுதான் பேக் போன். ரெட் கலரில் தெரிகிறது பிரெஸ்ட் போன், பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் பேக் போன். இந்த பேக் போனில் தான் ஸ்பைனல் கார்டு பிளேஸ் ஆகிருக்கு. இதுதான் உங்களோட ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் ஒன், த ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை த தோராய் கேஜ். நம்மளோட ஹார்ட்டையும் லங்ஸையும் காட் எங்கே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு கேட்குறாங்க, தோராய் கேஜ். இப்போ நீங்கள் பார்த்த கேஜ் தான் தோராய் கேஜ். இந்த தோராய் கேஜ்குள்ளே தான் ஹார்ட்டும் லங்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட், த கிட்னிஸ், த லங்ஸ் அண்ட் த ஸ்கின் ஆர் கால்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். எக்ஸ்க்ரீட்டா அப்படின்னாவே வெளியில் அனுப்புறது, மோஷன் அர்த்தம். ஸோ நம்மளோட ஸ்கின்னு, கிட்னி, லங்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்பைனல் கார்டோட வியூக்காக இதை வச்சுருக்கேம்மா. இதுதான் ஸ்பைனல் கார்டு. உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், இதுதான் ஸ்பைனல் கார்டு. அங்கங்கே குட்டி குட்டியாக டானாக தெரியுது பாருங்கள், அதுதான் வெர்டெப்ரே. ஓகே, நம்மளோட கிட்னிஸ் வந்து யூரினை செக்ரெட் பண்ணுது. லங்ஸ் என்ன பண்ணுது, நம்ம தேவையில்லாத ஏரை வெளியில் அனுப்புது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கின் என்ன பண்ணுதுன்னா ஸ்வெட்டிங்கை வெளியில் அனுப்புது. ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம், எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். எக்ஸ்க்ரீட்டானாவே வேஸ்ட் ஐட்டம் வர தான் எக்ஸ்க்ரீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையில்லாதது. கிட்னிலேருந்து வர யூரின், லங்ஸ்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் ஸ்கின்லேருந்து வர ஸ்வெட்டிங். ஸோ இது எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறதுனால இந்த ஆர்கன்ஸ்க்கு பேர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரிடில் பார்க்கலாம். ஐ கேன் ஃப்ளை பட் ஹாவ் நோ விங்ஸ். ஐ கேன் க்ரை பட் ஐ ஹாவ் நோ ஐஸ். வேர் எவர் ஐ கோ டார்க்னஸ் ஃபாலோஸ் மீ. வாட் ஆம் ஐ? ஸோ என்னால் ஃப்ளை பண்ண முடியும், பட் எனக்கு விங்ஸ் இல்லை. ஐ கேன் க்ரை, என்னால் க்ரை பண்ண முடியும், பட் எனக்கு ஐஸ் இல்லை. நான் எங்கே போனாலும் என்னை சூழ்ந்து இருட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டார்க்னஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. ஐ கேன் ஃப்ளை, என்னால் ஃப்ளை பண்ண முடியும், பட் விங்ஸ் இல்லை. என்னால் அழ முடியும், எனக்கு கண்ணு தண்ணி வரும், பட் ஆனால் எனக்கு ஐஸ் இல்லை. நான் எங்கே போனாலும் ஒரு டார்க்னஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரிடலுக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டாக மிஸ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 13th one, the ribs that are not joined to the sternum are called floating ribs. ஸோ நம்மளோட ஸ்டர்னம் அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட் போன் இருக்கிற ஏரியா தான் ஸ்டர்னம்னு அர்த்தம். அந்த ஸ்டர்னத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுது பாருங்கள், இது எல்லாம் உங்களோட ரிப்ஸ். மொத்தம் 12 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. அதில் பேக்கில் இருக்குது பாருங்கள் ரெண்டும், அது ரெண்டும் ஜாயின் ஆகாமல் தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பின்னாடி இதை தெரியுது பாருங்கள்,
இதோ தெரியுது பாருங்கள், இந்த 2 ரிப்ஸும் ஜாயின் ஆகாமல் தொங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். நம்மளோட ஸ்டர்னத்தில் 12 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் 2 என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஜாயின் ஆகாமல் இருக்குது. அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். 14th one, the bones of the skull are joined together by sutures. நம்மளோட ஸ்கல்லில் நிறையா கனெக்ஷன் இருக்குது, ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயின்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, sutures. நம்மளோட ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா காட் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா தையல் போட்டு வச்சுருக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, sutures. இதுதான் நம்மளோட ஸ்கல். இந்த ஸ்கல்லில் நிறையா ஜாயின்ஸ் இருக்குது. ஜாயின்ஸ் மீன்ஸ் நிறையா ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, sutures. அது நம்ம போட்ட தையல் இல்லை, காடு போட்ட தையல். கிரேனியம் இதுதான். கிரேனியம்னு கேட்கும்போது ஸ்டொமக்குள்ளே இருக்குன்னு சொல்லக்கூடாது வர்ணிக்கா. கிரேனியம் எங்கே இருக்குன்னா உங்களோட ஹெட்டில் இருக்குது. அதுக்காக தான் இந்த பிக்சர் மிஸ் போட்டிருக்கேன். கிரேனியத்துக்குள்ளே தான் பிரெயின் இருக்குது. நெக்ஸ்ட், ஐ ஹாவ் அ ஹெட் அண்ட் எ டெய்ல் தட் வில் நெவர் மீட். ஹேவிங் டூ மெனி ஆஃப் மீ இஸ் ஆல்வேஸ் எ ட்ரீட். வாட் ஆம் ஐ? எனக்கு ஹெட்டும் இருக்குது, டெய்லும் இருக்குது. பட் ஒரு நாளும் என்னோடய ஹெட்டும் டெய்லும் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை. என்ன நான் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ட்ரீட் பண்ணுவீங்க. நான் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஹெட் அண்ட் டெய்ல் இருக்குது, ஆனால் என்னோடய ஹெட் அண்ட் டெய்ல் ஒரு நாள் கூட மீட் பண்ணிக்கிட்டது இல்லை. நான் நிறையா இருந்தேன்னா நீங்கள் என்னை வச்சு பெரிய ட்ரீட் பண்ணுவீங்க. நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சரை யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ப்ரைஸஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர், say whether the following are true or false. First one, the muscles that are exercised become wealthy. False. நீ எக்ஸசைஸ் பண்ண உன் மசில்ஸ் என்ன ஆகும், ரிச் ஆகும், நல்ல மணியாக வரும், பணமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீ எக்ஸசைஸ் பண்ண நீ நல்ல வெல்த்தி ஆக, ரிச் மேனாக ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். வெல்த்தி ஆக மாட்டேன், ஹெல்த்தியாக இருப்பேன், டிசீஸே இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் த ப்ரீத்திங் ரேட் டிக்ரீசஸ். ஃபால்ஸ். நீ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும்போது உன்னோட ப்ரீத்திங் ரேட் அப்படின்னா உன்னோட உன்னோட ரெஸ்பிரேஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேகமாக ஓடும்போது, ஜம்ப் பண்ணும்போது, இல்லை ஸ்பீடாக நடக்கும்போது, ஸ்கிப்பிங் பண்ணும்போது உன்னோட ப்ரீத்திங் ரேட், உனக்கு மூச்சு வாங்காது, அந்த மூச்சு வாங்குறது குறையும்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஃபால்ஸ். த செரிபெல்லம் இஸ் பிக்கர் தென் செரிப்ரம். பிரம்னா கிரேட்டுன்னு அர்த்தம். பிரம் அப்படின்றது பிக்கு. ஸோ செரிப்ரம் தான் பிக் பார்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க, செரிபெல்லம் வந்து குட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 5th one, the spinal cord is the seat of reflex action. நம்மளோட ஸ்பைனல் கார்டு பேக் போனில் இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே தான் நிறைய நர்வ்ஸ் இருக்குது. நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா டக்குன்னு கோவமோ சிரிப்போ இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமோ ஒரு சேட்னஸோ ஆகுறதுல, அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு மெயின் பார்ட் எதுனா உன்னோட ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் ஒன், 7th one, 8th one. There are 33 vertebrae in the backbone. நம்மளோட பேக் போனில் மொத்தம் 33 vertebrae இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ. நம்மளோட பேக் போனில் மொத்தம் 33 vertebrae தான் இருக்குது. அதனால் இது ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், the muscles in the small intestines are not under the control of the brain. மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ சிலதெல்லாம் பிரெயின் சொல்லி ஒர்க் பண்ணால் அது வாலண்ட்ரி மசில்ஸ். பிரெயின் சொல்லாமையே அது வேலையை பார்த்தா இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ பிரெயின் சொல்லுது, பிரெயின் என்ன சொல்லுது, என்கிட்ட பேச சொல்லுது, நான் அதனால் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ மவுத் அப்படின்றது வாலண்ட்ரி மசில். பிரெயின் என்ன சொல்லுது, உன்னை பார்க்க சொல்லுது, அப்போ என்னோட ஐஸ் வந்து உன்னை பார்க்குது, அப்போ ஐஸ் அப்படின்றது வாலண்ட்ரி மசில். பிரெயின் என்ன சொல்லுது, உன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுக்க சொல்லுது, அப்போ நான் உன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுக்குறேன், அப்போ என்னோட கை அப்படின்றது வாலண்ட்ரி மசில். பிரெயின் சொல்லி ரியாக்ட் பண்ணால் அது வாலண்ட்ரி மசில். பிரெயின் சொல்லாமையே அது வேலையை அதுவே பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்வாலண்ட்ரி மசில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கிட்னி இருக்குது. கிட்னி வந்து பிரெயின் சொன்னதுக்கப்புறமா யூரின் அனுப்புதா? இல்லை. அதுக்கு எப்பப்பெல்லாம் யூரின் வேஸ்ட் வருதோ அப்பப்பெல்லாம் அதை யூரின் அனுப்பிடுது. நம்மளோட ஹார்ட் இருக்குது. பிரெயின் சொன்னதுக்கப்புறமா ஹார்ட் பம்ப் பண்ணுதா? இல்லை. நெக்ஸ்ட் நம்மளோட லங்ஸ் இருக்குது. பிரெயின் சொன்னதுக்கப்புறமா நம்மளோட லங்ஸ் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுதா? இல்லை. அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னா பிரெயின் சொல்லாமையே அது வேலையை பார்க்கும். பிரெயின் சொல்லி வேலை பார்த்தா அது வாலண்ட்ரி மசில். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன். ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வந்து பிரெயினோட கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே பிரெயினோட கண்ட்ரோலில் இல்லை. அதனால் இது ட்ரூ. லாஸ்ட் ஒன், த மசில்ஸ் இன் த ஹார்ட் ஆர் கால்டு கார்டியாக் மசில்ஸ். ஹார்ட்டை சுற்றி ஒரு மசில்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் கார்டியாக் மசில்ஸ். இதுதான் ஹார்ட்டு, இதை சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு பேர் கார்டியாக் மசில்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் எக்ஸசைஸோட மிஸ் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூம்மா.